السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله الحمد لله رب العالمين. எல்லா புகழும் அல்லாஹ் ஒருவனுக்கே உரித்தாகட்டும். அல்லாஹுடைய மகத்தான கிருபையினால் ரமலானுடைய மாதத்திலே நன்மை எதிர்பார்த்தவராக இரவு தொழுகையினை நிறைவு செய்துவிட்டு அல்லாஹுவினுடைய மார்க்க செய்திகளை குறித்து அறிந்து கொள்வதற்காக இங்கே ஒன்று கொண்டிருக்கும் நம்மவர்கள் அனைவரின் மீதும் அல்லாஹுவின் அன்பும் என்றென்றும் நின்று நிலவட்டுமாக என்ற பிரார்த்தனையோடு இந்த உரையினை ஆரம்பம் செய்யும். அன்பிற்குரிய சகோதர சகோதரிகளே, தாய்மார்களே, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களினுடைய பிறப்பு முதல் இறப்பு வரை என்ற தலைப்பை குறித்து நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களினுடைய வாழ்க்கை வரலாற்று குறிப்புகளை ஒவ்வொரு செய்திகளாக அல்லாஹ்வுடைய கிருபையால் கடந்த 5 தினங்களாக அறிந்து கொண்டு வருகிறோம். மீதம் இருக்கக்கூடிய இந்த 5 நாட்களில் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களினுடைய வாழ்க்கையிலே நடைபெற்ற சில முக்கிய நிகழ்வுகளினுடைய படிப்புனைகளை குறித்து அறிந்து கொள்ள நாம் எல்லாம் கடமைப்பட்டிருக்கிறோம். அந்த அடிப்படையிலே நேற்றைய தினம் நபி அவர்களும் அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களும் அந்த ஹிஜ்ரத் பயணத்தை மேற்கொள்ளக்கூடிய நேரத்திலே குறைஷி கூட்டத்திலிருந்து சுராக்கா இப்னு மாலிக் என்று சொல்லப்படக்கூடிய ஒரு உதவியாளர் அவர்களை பார்க்கிற பொழுது அபூபக்கர் அலி அவர்கள் பயந்த நிலையிலே இருந்தார்கள் என்ற செய்தியோடு என்ன செய்தோம், நேற்றைய தினம் முடித்தோம். அபூபக்கர் அலி அவர்கள் பயத்தோடு அல்லாஹ்வின் தூதரை பார்த்து என்ன பண்றாங்கன்னா, அல்லாஹ்வுடைய தூதரே, பின்னால் ஒரு மனிதர் நம்மை நோக்கி குறிபார்த்து வந்து கொண்டே இருக்கிறார் இப்படிங்கிற செய்தியை பயத்தோடு பதிவு பண்றாங்க. அல்லாஹ்வுடைய தூதர் சொல்லுகிறார்கள், அபூபக்கரே, பொறுமையாக இருங்கள், பயப்படாதீர்கள், கவலைப்படாதீர்கள், அல்லாஹ் நம்மோடு இருக்கிறான் என்று என்ன பண்றாங்க, அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களிடத்திலே அல்லாஹ்வின் தூதர் அவர்கள் குறிப்பிட்டு காட்டுகிறார். சொன்ன உடனே அவனை இப்ப என்ன செய்யணும், பின்னால் வரக்கூடிய சுராக்கா இப்னு மாலிக்கை தடுத்து நிறுத்த வேண்டும் என்பதற்காக அல்லாஹ்விடத்திலே நபிகள் நாயகம் கையேந்து கேட்கிறார். யா அல்லாஹ், பின்னால் எங்களை துரத்தி வரக்கூடிய நபரை என்ன செய், நீ அவர்களை எப்படியாவது தடுத்து நிப்பாட்டி விடு, அவர்களை எங்களை பின்தொடரக்கூடிய ஒரு ஆளாக என்ன செஞ்சிடாத, ஆக்கி வைத்து விடாத என்று சொல்லி அல்லாஹ்விடத்திலே பிரார்த்தனை செய்கிறார்கள். உடனடியாக அந்த துவா என்ன செய்யப்படுகிறது, அல்லாஹ்வால் ஒப்புக்கொள்ளப்பட்டு ஏற்றுக்கொள்ளப்பட்டு பின்னால் வரக்கூடிய சுராக்கா இப்னு மாலிக்கினுடைய குதிரை அப்படியே மண்ணிலே முட்டி அளவிற்கு என்ன செய்கிறது, குதிரை புதையுண்டு இருக்கிறது. சுராக்கா இப்னு மாலிக் கீழே இடறி விழுகிறார். வேகமா பதட்டத்துல என்ன பண்றாங்க, குதிரையை கிளப்புறாங்க. அவங்களால என்ன செய்ய முடியல, கிளப்ப முடியல, குதிரை எந்திக்க மாட்டேங்குது. மறுபடியும் என்ன பண்றாங்க, மீண்டும் அம்ப வச்சு சவுன பாக்குறாங்க, குறி பாக்குறாங்க. அவர் விரும்பாத மாதிரி என்ன செய்யுது, முன்னாடி நிகழ்வை போன்று ஏற்படக்கூடிய ஒரு சூழல் ஆகும். அப்ப இப்படியே போகக்கூடிய நேரத்துல அவர் உணர்றார், முகமது என்ன செஞ்சிட்டாரு, அல்லாஹ்விடத்துல துவா செஞ்சிட்டாரு போல, பிரார்த்தனை செஞ்சிட்டாரு போல, அதுதான் நமக்கு இப்படியான ஒரு பாதிப்பு ஏற்பட்டு சொல்லி என்ன பண்றாங்க, அவர் உணர்ந்து கொண்டு அல்லாஹ்வின் தூதரிடத்துல பேசுவதை போன்று என்ன பண்றாரு, நான் உங்களுக்கு உதவி செய்யறதுக்கு தான் வந்திருக்கிறேன், நான் உங்களை காப்பாற்றுவதற்காகத்தான் வந்திருக்கிறேன், நான் உங்களுக்கு சில செய்திகளை சொல்லுவதற்காக வந்திருக்கிறேங்கிறாங்க. அதுக்கு பின்னாடி அல்லாஹ்வுடைய தூதர் என்ன பண்றாங்க, அதை சரிபடுத்தக்கூடிய வண்ணமாக வருகிறார்கள். அந்த குதிரை கிளம்பி வருகிறது. எல்லா செய்தியும் என்ன பண்றாங்க, சுராக்கா இப்னு மாலிக் அல்லாஹ்வின் தூதரிடத்திலே சொல்லுகிறார். உடனே ரசூலுல்லாஹ் என்ன பண்றாங்கன்னு சொன்னா, நீங்க எனக்கு செய்ய வேண்டிய உதவி என்ன தெரியுமா, நீங்க இங்கே இருங்க, என் கூட எல்லாம் வர வேண்டாம், நீங்க இங்கேயே இருங்கள், நீங்க யாரையும் என்ன செய்யாதீங்க, இந்த இடத்தை தாண்டி ஒரு இன்ச் அளவுக்கு யாரையும் அனுப்பி வச்சிடாதீங்க, எப்படியாவது பேசி என்ன செஞ்சிருங்க, எல்லாத்தையும் அனுப்பி வச்சிருங்க அப்படிங்கிறான். இப்ப வர்ற போற ஆட்கள் என்ன பண்றாங்க, சுராக்கா இப்னு மாலிக், நீங்க தேடி வந்த நபர்கள் இங்க இல்ல,
நான் சொல்றது உங்களுக்கு போதுமானது, நீங்க அப்படியே திரும்பி போயிருங்கன்னு என்ன பண்றாங்க? சுராக்கா இப்னு மாலிக் அவர்கள் வரக்கூடிய நபர்கள் எல்லாரையும் அனுப்பி வைத்துக் கொண்டே இருக்கிறார். இப்ப கடைசி கட்டத்தில் என்னவாகுதுன்னு சொன்னா, அல்லாஹ்வின் தூதர் அவர்கள் தொலைதூர பயணத்தை என்ன பண்றாங்க? மேற்கொள்ளக்கூடிய சூழல் வருகிறது. இப்ப இந்த நிலையில என்னவாகுதுன்னு சொன்னா, மதீனாவிலே மக்கள் எல்லாம் எதிர்பார்த்து கொண்டிருக்கிறார். மதீனாவை நோக்கித்தான் அல்லாஹ்வுடைய தூதர் ஹிஜ்ரத் பயணம் போறாங்களா இல்லையா? அங்கே இஸ்லாமிய மார்க்கம் என்பது கொஞ்சம் கொஞ்சமாக பரவிக்கொண்டே இருக்கிறது. இப்ப வரக்கூடியவர் குறித்து என்ன பண்றாங்க? மக்கள் எல்லாம் எதிர்பார்ப்போடு காத்து கொண்டே இருக்கிறாங்க. அல்லாஹ்வுடைய தூதர் நம்முடைய ஊருக்கு வர்றாங்களா? ஏன்னா முன்ன பின்ன அல்லாஹ்வுடைய தூதர் அவங்க பார்த்தது கிடையாது. மதீனா வாசிகள் யாரெல்லாம் பார்த்திருக்கிறாங்க? அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை தான் என்ன செஞ்சிருக்கிறாங்க? வியாபார நிமித்தத்தின் காரணமாக சந்திப்பு நடைபெற்று. இப்ப அல்லாஹ்வுடைய தூதர் என்ன செய்யல? பெரும்பாலான மக்கள் பார்க்காத ஒரு சூழல், பயங்கர எதிர்பார்ப்போடு என்ன பண்றாங்கன்னு சொன்னா, ஹர்ரா என்ற பகுதியில எல்லாரும் அல்லாஹ்வின் தூதர் என்ன பண்றாங்க? வரவேற்கக்கூடிய ஒரு சூழலை பார்க்கும். அப்ப அந்த இடத்துல மக்கள் எல்லாம் ஒன்று கூடுகிறார்கள். ஹர்ராங்கிற பகுதியில அல்லாஹ்வுடைய தூதரும் வர்றாங்க. ரசூலுல்லாஹ் என்ன பண்றாங்க? வரவேற்று கூட்டு கொண்டு போறாங்க. அப்ப அப்படி போகும்போது என்னன்னா, குஃபா என்ற ஒரு இடத்துல கிட்டத்தட்ட 14 நாட்கள் என்ன பண்றாங்கன்னா அல்லாஹ்வுடைய தூதர் ஸ்டே பண்றாங்க. ரசூலுல்லாஹ் அபூபக்கரும் 14 நாட்கள் குஃபா என்ற இடத்துல இருக்கிறாங்க. அங்கதான் என்ன பண்றாங்கன்னு சொன்னா, தொழக்கூடிய இடமாக ஒரு சின்ன லெவல்ல ஒரு கட்டிடத்தை கட்டுறாங்க. அங்க குறிப்பிட்ட நாட்கள் இருக்கக்கூடிய ஒரு சூழல் வருகிறது. அப்ப இப்படியே போகக்கூடிய அந்த நேரத்துல என்ன ஆகுதுன்னா, இன்னும் போக போக மக்களினுடைய வரவேற்பு அதிகமாயிட்டு போயிட்டே இருக்கு. எந்த அளவுக்குன்னா, மதீனாவாசிகள் எல்லாம் ஆச்சரியத்தோட பார்க்கலாம், ரசூலுல்லாஹ் வந்துட்டாங்களா, அல்லாஹ்வுடைய தூதர் வந்துட்டாங்களா. இப்ப எல்லாரும் ஆரவாரத்தோட என்ன பண்றாங்கன்னா, ஒரு புது நபர், ஒரு தலைவரை பார்க்க போறோம்னு சொல்லி ஒரு ஆர்வத்தோடு இருக்கிறாங்க. சிறுவர்கள் எல்லாம் துள்ளி குதிக்கிறாங்க. முகமது வர்றாங்களா, அல்லாஹ்வுடைய தூதர் வர்றாங்களான்னு சொல்லி துள்ளி குதிக்கிறாங்க. பெண்கள் எல்லாம் என்ன பண்றாங்கன்னா, வீட்டினுடைய மேற்புறத்துல இருந்து கொண்டு யார் முகம்மது யார் முகம்மதுன்னு சொல்லி என்ன பண்றாங்க? தேடக்கூடிய ஒரு சூழல் இருக்குது. இப்படி என்ன பண்ணாங்க? அல்லாஹ்வின் தூதர் அவர்களை அந்த மதீனா வாசிகள் மார்க்கத்திற்காக ஒரு இடம்பெயர்ந்து வருகிற பொழுது அவ்வளவு வரவேற்போடு, கண்ணியத்தோடு, நேசத்தோடு, பாசத்தோடு என்ன செய்தார்கள்? ஒரு வெளியூர் நபராக இருந்தாலும் இஸ்லாமிய மார்க்கத்தை சொல்லக்கூடிய ஒரு போதகராக வருகிற பொழுது அந்த மதீனாவாசிகள் அனைவருமே என்ன செய்தார்கள்? அழகிய முறையிலே அல்லாஹ்வின் தூதர் அவர்களை வரவேற்கக்கூடிய ஒரு சூழலை பாருங்கள். அப்ப இப்படிதான் ஹிஜ்ரத்தினுடைய பயணம் என்ன செய்கிறது? ஒரு கட்டத்துல ரசூலுல்லாஹ் மதீனாவுக்கு வந்து எல்லா மக்களினுடைய ஆதரவையும் பெற்று விடுகிறார். இதுக்கு பின்னாடி வணங்கும் இடத்தை ஏற்படுத்தும். ஏன்னா அல்லாஹ்வை தொழுவணுமா இல்லையா? இப்ப நிரந்தரமா நமக்கு என்று ஒரு சொந்தமாக பள்ளிவாசல் வேண்டும். அல்லாஹ்வின் தூதருடைய பள்ளிவாசலுடைய பேர் என்ன சொல்லுங்க? பெண்கள் பகுதியில ரசூலுல்லாஹ் கட்டியமைத்த பள்ளிவாசலுடைய பேர் என்ன தெரியுமா? என்ன பேரு? மஸ்ஜிது நபவி. சரிங்களா? அப்ப ரசூலுல்லாஹ் என்ன பண்றாங்கன்னா, ஏரியாவுல சின்ன விதமா ஒரு டிராவல் போறாங்க. அப்படி போகும்போது ஒரு இடத்தை பாக்குறாங்க. அந்த இடத்துல ரசூலுல்லாஹ் போன ஒட்டகம் மண்டிட்டு நிக்கி. ரசூலுல்லாஹ்க்கு நிகழக்கூடிய சில அற்புதமான நிகழ்வு. அந்த இடத்துக்கு பக்கத்துல போனோட ஒட்டகம் நின்றுச்சு, மண்டிட்டு இருக்குது. அப்படி நிற்கும் போது அந்த இடத்தை எல்லாம் பார்க்கிறாங்க. அப்ப இங்க என்ன செய்வோம்? நமக்கான ஒரு பெருமிடத்தை, ஒரு வணங்கும் இடத்தை, ஒரு பள்ளிவாசல் அமைச்சுப்போம் அப்படின்னு சொல்லி என்ன பண்றாங்க? அந்த இடத்தை நோட்டமிடுகிறார். இப்போ நோட்டமிடும் போது என்ன ஆகுதுன்னு சொன்னா, அதை எப்படியாவது வாங்கதான் என்ன செய்ய முடியும்? பள்ளிவாசலை கட்டி அமைக்க முடியும். அப்ப அதை ஆக்கிரமிப்பு பண்ண முடியுமா? அப்படி எல்லாம் பண்ண முடியாது. அப்ப அப்படி இருக்கும்போது அந்த இடத்துக்கு சொந்தக்காரங்க யாருன்னு சொன்னா, அன்சாரிகளை சார்ந்த ஷஹல், சுஹைல் என்று சொல்லப்படக்கூடிய 2 சிறுவர்களினுடைய, அனாதை ஆதரவற்ற சிறுவர்களுடைய இடமாக அந்த இடம் இருக்கு. அவங்க ஒருத்தனுடைய பராமரிப்புல என்ன பண்றாங்க? அந்த 2 அனாதை சிறுவர்களும் வாழ்ந்து கொண்டு வர்றாங்க. அப்ப இது அவங்களுக்கு சொந்தமான இடமா இருக்கும் போது ரசூலுல்லாஹ் வாங்குறதுக்காக என்ன பண்றாங்கன்னா முயற்சி பண்றாங்க. இப்ப சிறுவர்கள்ட்ட கேட்கிறாங்க. அவங்களை அழைச்சு ஷஹல், சுஹைலை அழைத்து என்ன பண்றாங்கன்னா, இந்த இடத்தை நீங்க எனக்கு அல்லாஹ்வை வணங்கி வழிபடுவதற்காக, தொழுகை நடத்துவதற்காக தர்றீங்களா அப்படின்னு சொல்லி கேட்கிறாங்க. ஷஹல், சுஹைல் என்ன வார்த்தையை சொன்னாங்கன்னா, ரசூலுல்லாஹ் விலைக்கு தான் கேட்கிறாங்க.
ஒரு காசு கொடுத்து வாங்குறது தான் கேட்கிறாங்க. அந்த 2 அனாதை சிறுவர்களுமே என்ன பண்றாங்கன்னா சிறுவர்களா இருக்கிறாங்க. அல்லாஹ்வுடைய தூதரே, இதை நீங்கள் இலவசமாகவே எடுத்துக்கொள்ளுங்கள். அல்லாஹ்வுடைய பார்வை என்ன செய்யறாங்க, இந்த இடத்தை நீங்கள் பள்ளிவாசல் அமைப்பதற்காக வேண்டி உங்களுக்காக தருகிறோம் என்று சொல்லி என்ன பண்றாங்க, அந்த சிறு வயதில கூட தியாக மனப்பான்மையோடு அர்ப்பணிப்பு பக்குவத்தோடு வளர்ந்திருக்கிறான். இன்னைக்கும் அல்லாஹ்வுடைய அருளால் என்ன பண்றாங்க, சிறிய சிறிய மாணவர்கள் கூட மதரசா படிக்கும் போது ஒரு பள்ளிவாசல் கட்டுமான பணி அல்லது சின்ன சின்ன பொருளாதார தேவை ஏற்படும் போது உண்டியல்ல நான் இவ்வளவு சேர்த்து வச்சிருக்கிறேன், இதை நீங்க என்ன செஞ்சுக்கோங்க, பள்ளிவாசலுடைய கட்டுமான பணிக்காக வச்சுக்கோங்க, இதை இந்த தேவைக்காக பயன்படுத்துன்னு சொல்லி சில சொற்பமான சிறுவர்கள் இன்றைக்கும் இருக்கிறாங்க. ரசூலுல்லாஹ் காலத்துல அன்னைக்கு சிறுவரா இருக்கும் பொழுது கூட அல்லாஹ்வுடைய பள்ளிவாசலுக்காக சொந்தமா வச்சு, ஏன்னா யாரும் கிடையாது, ஆதரவற்றவங்க இருக்கிறாங்க, பேக்ரவுண்ட் கிடையாது, உமா கிடையாது, வாப்பா கிடையாது, யாரோ ஒரு பொறுப்புதாரி மூலமாக வளர்ந்துகிட்டு இருக்கிறாங்க. அவங்களுக்கு இருக்கிறது இந்த ஒரே இடம் தான். ஆனா அதையும் கொடுக்கறதுக்கு முன் வர்றாங்க, ரசூலுல்லாஹ் வாங்கல், இதை நான் விலை கொடுத்து வாங்கிக்கிறேன்ப்பா, நீங்க எவ்வளவு மதிப்புன்னு சொல்லுங்க எப்படின்னு கேட்கிறான். இப்ப கடைசி கட்டத்துல அல்லாஹ்வுடைய தூதர் என்ன பண்றாங்க, அதை விலை கொடுத்து வாங்கக்கூடிய சூழல் ஆகிறது. அங்க என்ன பண்றாங்கன்னு சொன்னா ரசூலுல்லாஹ் பள்ளிவாசல் அமைச்சு அங்க இருக்கக்கூடிய அந்த பேரித்த மரங்களை எல்லாம் சுத்தமா ஆட்டிட்டு அதை கிபிலாவாக மரப்பா வச்சு என்ன பண்றாங்க, சுத்தி அமைக்கிறாங்க. அங்க இருக்கக்கூடிய சின்ன சின்ன சமாதிகள்லாம் என்ன பண்றாங்கன்னு சொன்னா உடைச்சி எரிஞ்சு அதை அழகிய முறையில பள்ளிவாசல என்ன பண்றாங்க, ரசூலுல்லாஹ்வுக்கு சொந்தமான முதல் பள்ளிவாசலாக அல்லாஹ்வுடைய தூதர் என்ன பண்றாங்கன்னா அதை கட்டி அமைக்கக்கூடிய ஒரு சூழலை பார்க்கும். யாராலும் என்ன செய்ய முடியாது. பிற்காலத்துல ஒருத்தர் வெளியில வந்தாரு, ஒரு இடத்த 2 சின்ன பையன் என்ன செஞ்சிட்டாரு, வாங்கிட்டாரு, பள்ளிவாசல் அமைச்சாரு, போனாருன்னு சொல்லி அந்த விமர்சனம் கூட ரசூலுல்லாஹ்வுக்கு ஏற்பட்ட கூடாதுன்னு சொல்லி என்ன பண்ணாங்கன்னா சுயமரியாதையோடு அல்லாஹ்வுடைய தூதர் விலை கொடுத்து வாங்கியிருக்கிறாங்க. எப்பேற்பட்ட பண்புடையவர். எல்லா விஷயத்தையும் நம்ம கரெக்டா இருக்கணும். எங்கேயுமே நம்முடைய சுயமரியாதை என்ன செய்யக்கூடாது, இழந்து விடக்கூடாது என்று சொல்லி அல்லாஹ்வுடைய தூதர் அந்த ஒரு பண்பை என்ன செய்யறாங்க, இந்த செயல்பாட்டின் மூலமாக நமக்கு விளக்கம் அளிக்கக்கூடிய ஒரு சூழல் இருக்கு. நம்ம இப்படி போகக்கூடிய அந்த நேரத்தில் என்னவாகுதுன்னு சொன்னா அது கிட்டத்துல அன்சாரிகள் முஹாஜிர்கள் மன்சாரிகள் சொன்னா மதீனாவுல அல்லாஹ்வுடைய தூதர் இறங்குனாங்களா இல்லையா ஹிஜ்ரத் பண்ணி, இப்ப உதவி செய்த மக்கள் அனைவருக்கும் அன்சாரிகள் சொல்லுவாங்க. இது யார் வச்ச பேர்னா அல்லாஹ் வச்ச பேர். அன்சாரிகள்ங்கிறது அரபி வார்த்தை, அன்ஸ்வார் அப்படின்னு சொன்னா உதவியாளர் அர்த்தம். இப்ப ரசூலுல்லாஹ் வந்தாங்க, யாருடைய அரவணைப்பும் கிடையாது, யாருடைய ஆதரவும் கிடையாது. இப்ப இங்க இந்த மக்கள் எல்லாம் உதவி செஞ்சாங்களா இல்லையா, அதனால அந்த கூட்டத்துக்கு அல்லாஹ் என்ன பேர் வைக்கிறானா அன்சாரிகள் அப்படின்னு பேர் வைக்கிறான். அதே மாதிரி யாரெல்லாம் ஹிஜ்ரத் பண்ணி இங்க வந்தாங்களோ அவங்களுக்கு முஹாஜிர்கள், மக்காவுல இருந்து மார்க்கத்தை பின்பற்றுவதற்காக தியாக உணர்வோடு வந்தாங்களே அவர்களுக்கு முஹாஜிர்கள் என்று என்ன செய்யப்படும், பெயர்கள் சொல்லப்படும். அப்ப இப்படி அன்சாரிகளாக முஹாஜிர்களாக மதீனாவுல என்ன பண்றாங்கன்னு சொன்னா ஏழை நபித்தோழர்கள் அதிகமாக இஸ்லாத்தை தழுவி அங்கே அவர்களுடைய வணக்க வழிபாடுகளையும் இன்னொரு இஸ்லாமிய காரியத்தை என்ன செய்யறாங்க, அழகிய முறையில செய்து கொண்டே இருக்கிறார். அப்படி இருக்கும்போது இன்னும் குறைஷினுடைய அச்சுறுத்தல் அதிகமாயிட்டு ரசூலுல்லாஹ் மதீனாவுக்கு வந்த செய்தி அவங்களுக்கு தெரிஞ்சிருச்சு. எந்த அளவுக்குன்னா மதீனாவில இருந்து உம்ரா செய்வதற்காக மக்காவுக்கு சில தோழர்கள் எல்லாம் போவாங்க. அப்படி போகும்போது அங்க என்ன பண்ணாங்கன்னா அவங்களுக்கு இடங்களை கொடுப்பாங்க. இன்னும் என்ன பண்ணிடணும், யாரும் இங்க விடக்கூடாது, அவங்களை இன்னும் கஷ்டப்படுத்தணும், துன்புறுத்தணும், அடிச்சு விரட்டன்னு சொல்லி என்ன பண்றாங்க, பயங்கர துன்புறுத்தல ஈடுபடுறாங்க. இப்ப ரசூலுல்லாஹ்வுக்கு உரிய பாதுகாப்பு அங்க கொடுக்கும். அல்லாஹ்வுடைய தூதர் புதுசா இங்க வந்திருக்கிறான், நம்மளுடைய அரவணைப்பை தேடி வந்திருக்கிறான், அப்ப நம்ம தான் பாதுகாக்கணும். அந்த நிலையில என்ன பண்றாங்கன்னா அல்லாஹ்வின் தூதர் அவர்களுக்கு பயங்கர பாதுகாப்பை கொடுக்கிறார். அது எந்த அளவுக்குன்னா ரசூலுல்லாஹ் அவங்ககிட்ட கேட்கிறாங்க, அந்த மக்களை நோக்கி, உங்கள யாராவது என்ன பாதுகாக்கிறதுக்கு மிக தகுதி படைத்த ஒருத்தர் இருக்கிறீங்களா அப்படின்னு சொல்லி என்ன பண்றாங்க ரசூலுல்லாஹ் கேட்கிறாங்க. அப்ப அங்க என்ன பண்றாங்கன்னா ஒருத்தர் எழுந்து வர்றார், ஸாத் பின் அபி வக்காஸ் என்று சொல்லப்படக்கூடிய ஒரு நபித்தோழர் என்ன பண்றாருன்னா அல்லாஹ்வின் தூதர் அவர்களுக்கு பெரிய ஒரு பக்கபலமாக பாதுகாவலராக அன்றைக்கு ஒரு நாள் என்ன பண்றாரு ரசூலுல்லாஹ்வுக்காக இருக்கிறாங்க. எந்த அளவுக்குன்னா அந்த ஹதீஸ்ல வருகிறது, அல்லாஹ்வின் தூதர் அவர்கள் பெருமூச்சோடு நிம்மதியோடு ரசூலுல்லாஹ்வுடைய குரட்டை சப்தம் கேட்கின்ற அளவுக்கு என்ன பண்றாங்கன்னா அல்லாஹ்வின் தூதர் அவர்கள் அந்த அளவுக்கு நிம்மதியாக உறங்கினார்கள்.
சாத் பின் அபி வக்காஸ் என்ன பண்றாங்க, ரசூலுல்லாஹ்வுக்கு ஒரு பாதுகாவலராக ஒரு துணையா என்ன பண்றாங்கன்னா அல்லாஹ்வின் தூதருக்கு அந்த மதீனா நகரத்திலே இருக்கக்கூடிய ஒரு நிலைகளை பார்க்கும். ஏன்னா இப்படி எல்லாம் இருந்தா தான் என்ன செய்ய முடியும், ஒரு புது ஊருக்கு போகக்கூடிய நேரத்துல அங்க அடுத்தடுத்த பாதுகாப்பு படையோடு இருக்கும் பொழுதுதான் அந்த இஸ்லாமிய மார்க்கத்தை முழுமையா என்ன செய்ய முடியும், மக்களுக்கு மத்தியில கொண்டு சேர்க்கக்கூடிய ஒரு நிலை ஏற்படும். அப்ப இந்த நிகழ்வு என்ன செய்கிறது, இப்படியே போகக்கூடிய ஒரு சூழல் இருக்கிறது, பயங்கர எதிர்ப்பு வந்துகிட்டே இருக்கு. இப்ப அல்லாஹ் என்ன பண்ணிடுறான்னு சொன்னா, ரொம்ப என்ன பண்ணிட்டா, மக்கத்து குறைஷியர்கள் எல்லாரையும் பயங்கரமாக துன்புறுத்தலாம், பயங்கரமாக நோவினைப்படுத்தலாம். பல பேர் என்ன செஞ்சிட்டாங்க, மக்கத்து குறைஷியர்கள் கொன்றொழித்து விட்டார்கள், அழித்து விட்டார்கள். அப்ப இதுக்கு ஒரு தீர்வா ஒண்ணு கொண்டு வரணும். அவனும் அடிச்சுக்கிட்டே இருக்கிறான். இங்க இவங்களும் என்ன பண்றாங்க, அல்லாஹ்வுக்காக வேண்டி பொறுத்து கொண்டு அதை அமைதியாக வாங்கி கொண்டே இருக்கிறாங்க, தியாக உணர்வோடு இருக்கிறார். இதுக்கு ஒரு முடிவு வேண்டுமா இல்லையா? அப்பதான் அல்லாஹ் என்ன பண்றானா, போர் செய்யறதுக்கு அனுமதி கொடுத்தார். முதல்ல போர் செய்யறதுக்கு அல்லாஹ் என்ன பண்றான், அல்லாஹ்வுடைய தூதருக்கு அனுமதியை கொடுக்கிறார். நீங்க என்ன செய்யுங்கன்னு சொன்னா, இவனுடைய சேட்டை ரொம்ப அதிகமாயிட்டே போயிட்டு இருக்கு, நீங்க அவங்களோட என்ன செய்யுங்க, அல்லாஹ்வுடைய அனுமதியோடு சண்டையிடுங்கள், போருங்கள் சொல்லி அல்லாஹ் என்ன பண்றான், பல விதிமுறைகளுக்கு உட்பட்டு அல்லாஹ் போற கடமையாக்கும். சண்டைன்னு வந்துட்டா எடுத்த கோழைத்தனமா என்ன செய்யக்கூடாது, இறங்கிடக்கூடாது. இருக்கிற சின்ன பிள்ளையெல்லாம் அடிச்சிடக்கூடாது, குழந்தையெல்லாம் கொன்றக்கூடாது, முதியவர்களெல்லாம் தாக்கக்கூடாது, பெண்களை எல்லாம் தாக்கக்கூடாது. யார் கூட போர் செய்யணும், யார் கூட போர் செய்யக்கூடாது, யாரை வீழ்த்த வேண்டும், யாரை வீழ்த்தக்கூடாது, எல்லாத்தையும் அல்லாஹ் கற்றுக் கொடுப்பார். அத ஒரு வசனத்தை அல்லாஹ் குறிப்பிட்டு காட்டும் போது, யாரெல்லாம் அவங்க கூட வேணும்னே ரொம்ப சண்டைக்கு வர்றானோ அவங்க கூட சண்டை போடுங்க. இப்ப குறைஷியர்கள் அதுதானே வந்தாங்க, இவங்க இருக்கக்கூடாதுன்னு நினைச்சாங்க, வம்புக்கு வர்றாங்களா இல்லையா, அப்ப அந்த மக்களோடு போர் புரியுங்கள். அதே மாதிரி சொந்த ஊரை விட்டு யாரெல்லாம் உங்களை விரட்டி அடிச்சிருக்கிறாங்களோ அவங்களோட நீங்க என்ன செய்யலாம், போர் புரியலாம். அதே மாதிரி யாரெல்லாம் போர் சண்டை போடுறது விலகி போறாங்களோ அவங்களோட என்ன செய்யாதீங்க, வழியை சென்று சண்டை போடாதீங்க. இப்ப இதையெல்லாம் அல்லாஹ் என்ன பண்றான்னா ரூல்ஸா வைக்கிறான், விதிமுறையா வைக்கிறான். இந்த அடிப்படையில் என்னவாகுது, போர் ஸ்டார்ட் ஆகுது, போருக்கான அனுமதி அல்லாஹ்வின் புறத்திலிருந்து கொடுக்கப்படக்கூடிய ஒரு சூழலை பார்க்கும். இந்த நிலையில தான் அல்லாஹ்வின் தூதர் அவர்கள் பங்கெடுத்த முதல் ஒரு பத்ர் யுத்தக்களம். பத்ர் யுத்தக்களம் என்பது மிகப்பெரிய படிப்பினை தரக்கூடிய ஒரு யுத்தக்களம். அதுல முஸ்லிம்கள் பெற வேண்டிய படிப்பினை நம்பிக்கை விஷயத்திலிருந்து, அல்லாஹ்வுடைய உதவியை எதிர்பார்க்கக்கூடிய காரியத்தில் இருந்து, தியாக உணர்வோடு எப்படியெல்லாம் இருந்திருக்கிறார்கள், அன்சாரி தோழர்கள் எந்த அளவிற்கு அல்லாஹ்வின் தூதருக்காக முனைப்போடு தியாக உணர்வோடு வந்தார்கள் என்பதை பல படிப்பினைகளை என்ன செய்யலாம், இந்த போர்க்களத்தின் மூலமாக பெற்றுக்கொள்ளலாம். இது போர்க்களம் ஏற்படுவதற்கான முக்கிய காரணத்தை சுருக்கமா சொல்லிடலாம். ஹிஜ்ரி 2ஆம் ஆண்டு இதே ரமலானுடைய மாதத்துல பிறை 17 அன்று என்ன செய்யப்படுகிறது, இந்த பத்ர் யுத்தக்களம் நடைபெறுகிறது. பத்ர் யுத்தக்களம் என்பது மக்காவுக்கும் மதீனாவுக்கும் நடுவுல இருக்கக்கூடிய ஒரு இடமாக இருக்கிறது. அப்ப அந்த இடத்துல போர் நடைபெறும் போது அதுக்கு என்ன பண்றாங்க, பத்ர் என்று பெயர் இடப்படக்கூடிய ஒரு சூழல் இருக்கிறது. இப்ப இந்த பத்ர் போர்க்களம் நடைபெறுகிறது. மக்கா வாசிகள் அபு சுஃபியான் என்ன பண்றாரு, அங்க இருந்து வியாபார கூட்டத்தை திரட்டிட்டு வர்றாரு. அவரை எப்படியாச்சும் என்ன செய்யணும், தடுத்து நிறுத்தணும். ஏன்னா ஒரு போருக்கு பொருளாதாரம் தான் மிகப்பெரிய ஒரு பக்கபலமா இருக்கும். இப்ப அந்த வியாபார கூட்டத்தை அடிச்சிட்டோம்னா, தடுத்து நிறுத்திட்டோம்னு சொன்னா அவனுக்கு அந்த பொருளாதாரத்துல வலிமை குறைவு ஏற்பட்டுரும். அவனால எந்திக்கிறதுக்கு ரொம்ப சூழல் ஆயிருமா இல்லையா? அப்ப இதையெல்லாம் கவனிச்சு என்ன பண்றாங்க, வியாபார கூட்டத்தை தடுப்பதற்காக வேண்டி இந்த யுத்த களத்தை ஆரம்பிக்கிறாங்க. ஆனா அதை என்ன பண்ணிட்டான், எப்படியோ அல்லாஹ்வின் தூதரை விட தப்பிச்சுட்டு வேற இடத்துக்கு போயிட்டான். இப்ப அபூ ஜஹல் என்ன பண்றான், அந்த இடத்துல இல்ல நம்ம என்ன செய்வோம், பத்ரை நோக்கி நம்முடைய படைகளை கொண்டுட்டு போவோம் இப்படின்னு என்ன பண்றான், அது ஒரு திட்டத்தை தீட்டி கிட்டத்தட்ட 3 நாட்கள் பத்ருடைய இடத்துல என்ன பண்றாங்க, அது எழுந்து நிக்கிறான், மறந்து நிக்கிறான். கடைசி கட்டத்தில் என்ன ஆகுதுன்னு சொன்னா போர் ஏற்படக்கூடிய ஒரு சூழலை பார்க்கும். இங்க ரசூலுல்லாஹ் என்ன நினைக்கிறாங்கன்னா, சரி வியாபார கூட்டத்தை தடுக்க போறோம், பெருசா நமக்கு ஆள்லாம் தேவைப்படாது அப்படின்னு சொல்லி ரொம்ப யாரையும் கட்டாயப்படுத்தல. ஏன்னா போர்ல எல்லாரும் கலந்துக்கணும். ஆனா ரசூலுல்லாஹ் என்ன பண்றாங்க, இந்த முதல் போர்ல, இந்த சாதாரண போர்ல என்ன பண்ணிட்டாங்கன்னா யாரையும் நிர்பந்தப்படுத்தல், வர்றவங்க வாங்கன்னு சொல்லி என்ன பண்றாங்க, ஒரு அழைப்பை கொடுக்கறாங்க. கிட்டத்தட்ட ஒரு 300 சொச்சம் பேர் தான் என்ன பண்றாங்கன்னு சொன்னா 310, 318, 319 ஹதீஸ்கள் இடம்பெறுகிறது. இப்ப இந்த மாதிரி ரேஞ்சில என்ன பண்றாங்கன்னா ரசூலுல்லாஹ்வோட இவ்வளவு வீரர்கள் போறாங்க.
அதுல 80க்கும் மேற்பட்ட முஹாஜிர்கள், 230க்கும் மேற்பட்ட அன்சாரி தோழர்கள். இங்க யார் அதிகமா இருக்கிறாங்கன்னா மதீனாவில் உள்ள அன்சாரி தோழர்கள் தான் அந்த போர்க்களத்துல கலந்து கொள்வதில் அதிகமா ஈடுபடுறாங்க. இப்ப இந்த படையோட என்ன பண்றாங்க, போறாங்க. ஆனா எதிரிகளை பார்த்தோம்னு சொன்னா இவங்களை விட 3 மடங்கு கூட, கிட்டத்தட்ட 1300 பேர் படையோட என்ன பண்றாங்கன்னா அந்த மக்கத்து காஃபிர்கள் முஷ்ரிக்கீன்கள் படையெடுத்து வராங்க. ரசூலுல்லாஹ் நம்ம படையில பார்த்தோம்னா ஆயுதம் குறைவு, வாகனம் குறைவு, ஒரு ஒட்டகத்துல 3 பேருமே போகக்கூடிய சூழல் இருந்துச்சு. அங்க பாத்தீங்கன்னா அப்படியே ட்ரிபிள் மடங்கா இருக்கு. வாகனங்கள் அதிகம், ஆயுதங்கள் அதிகம், படைபட அதிகம், கூட்டம் அதிகம். ரொம்ப பலத்தோட என்ன பண்றான் அந்த எதிரி படைகள் எல்லாம் வந்து கொண்டே இருக்கிறார். ரசூலுல்லாஹ்வுக்கு ஒரு முக்கிய ஒரு ஆலோசனை தேவை. என்ன பண்ணலாம், என்ன செய்யலாம்? இப்ப இத்தனை பேரை திரட்டிட்டு வர்றாங்க, இந்த போர்க்காலத்தை நம்ம நடத்தி ஆகணும், இதுல ஜெயிச்சாகணும் நம்ம. ஏன்னா அப்பதான் இஸ்லாத்தை நம்ம கடைபிடிக்க முடியும், ஏழை மக்களுக்கு கொண்டு செல்ல முடியும், கொண்டு சேர்க்க முடியும். இப்படி என்ன பண்றாங்க, ஆலோசனை பண்றாங்க. அந்த சபையில அபூபக்கர் உட்கார்ந்து இருக்கிறாங்க, உமர் அலி உட்கார்ந்து இருக்கிறாங்க, அன்சாரி தோழர்கள் உட்கார்ந்து இருக்கிறாங்க. இப்ப அபூபக்கர் அலி ஒரு கருத்து சொல்றாங்க, உமர் அலி ஒரு கருத்து சொல்றாங்க. இப்ப ரசூலுல்லாஹ் இதெல்லாம் என்ன செய்யலாம், பெருசா முக்கியத்துவம் கொடுக்காது. ஏன்னா இது அவங்களை ஒதுக்கணும் அப்படிங்கிறதுக்காக கிடையாது. யாருடைய ஊர்ல ரசூலுல்லாஹ் இருக்கிறாங்க, அன்சாரி தோழருடைய ஊர்ல இருக்கிறாங்க, மதீனாவுல இருக்கிறாங்க. இப்ப அவங்களுடைய கருத்தை என்ன பண்றாங்கன்னா மௌனமா எதிர்பார்க்கிறாங்க. இவங்க 2 பேரும் கருத்தை கேட்காத போது இப்ப யாரு கருத்து சொல்ல வந்து ரசூலுல்லாஹ் விரும்புறாங்க, அன்சாரி தோழர்கள். இப்ப இதை எதிர்பார்த்தே இருக்கும் போது அன்சாரி தோழர்கள் என்ன பண்றாங்கன்னா எந்திரிச்சு, அல்லாஹ்வுடைய தூதரே நீங்க என்ன சொன்னாலும் சரி, நீங்க எங்களுக்கு என்ன கட்டளை இடுகிறீர்களோ, நீங்கள் எங்களுக்கு என்ன ஆணை இடுகிறீர்களோ அந்த அடிப்படையில என்ன செய்வோம், நாங்கள் இந்த படை, இந்த அன்சாரி தோழர்கள் உங்களுக்காக நாங்கள் இருக்கிறோம். நீங்க ஒரு வார்த்தை சொல்லுங்கள், நாங்கள் எதிரிகளை என்ன செய்வோம், விரட்டி அடிக்கிறோம். எங்களுடைய குதிரைகளை அதனுடைய குதிரையில் ஓங்கி அடித்து பர்குல் ஹிமாத் என்ற ஒரு இடத்தை குறிப்பிட்டு என்ன பண்றாங்க, நீங்கள் அங்கே வரைக்கும் எங்களை போக சொன்னாலும் நாங்கள் போவதற்கு துணிவோடு தயாராக தைரியத்தோடு இருக்கிறோம் என்று சொல்லி என்ன பண்றாங்க, அங்கே இருக்கக்கூடிய அன்சாரி தோழர்கள் எல்லாம் பதில் சொல்கிறார்கள். அல்லாஹ்வின் தூதரவருக்கு பயங்கர பூஸ்டப் ஆயிருச்சு. எல்லாரும் என்ன பண்ணிட்டாங்க, நமக்காக வேண்டி ஒத்துழைப்போடு இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லி என்ன பண்றாங்க, அன்சாரி தோழருக்கு முக்கியத்துவத்தை கொடுக்கிறாங்க. நீங்க எங்களை போருக்கு கூப்பிடுங்க அல்லாஹ்வுடைய தூதரே, நாங்க ஒண்ணு மூசா நபியினுடைய சமுதாயத்தை சொன்னார்களா இல்லையா, நீங்களும் அல்லாஹ்வும் உங்களுடைய போரை நடத்திட்டு போங்க, நாங்க வரமாட்டோம் சொன்னார்களே அது மாதிரி நாங்க சொல்ல மாட்டோம், நாங்கள் உங்களோடு வருகிறோம், நாங்கள் உங்களுக்காக அர்ப்பணிக்கிறோம், உங்களோடு இருப்போம் என்று சொல்லி என்ன பண்றாங்க, அன்சாரி தோழர்கள் அனைவரும் அல்லாஹ்வின் தூதரவர்களுக்கு இந்த போர் களத்திலும் என்ன செய்தார்கள், பயங்கர ஒத்துழைப்பை கொடுக்கக்கூடிய நிலைகளை பார்க்க. சத்திய மார்க்கத்துக்காக ஒருத்தர் இருக்கிறான்னு சொன்னா அவனுக்கு நம்ம சப்போர்ட் பண்ணணும். அவனுக்காக என்ன செய்யணும், என்னெல்லாம் செய்ய முடியுமோ செய்யணும். அதை விட்டு நீ எல்லாம் புதுசா சொல்ற, நீங்கள் எல்லாம் இப்ப வந்தவர்கள், நீங்கள் எல்லாம் எங்களை பார்த்து தர்காவை பார்த்து தாயத்தை பார்த்து எப்படி நீங்க வழியேறுன்னு சொல்லலாம், எப்படி இணை வைப்புன்னு சொல்லலாம், இப்படி என்ன செய்ய முடியாது, அவர்களை எதிர்க்க கூடாது. ஏன்னா அவர்கள் சொல்வது சத்தியமாக இருக்கிற பொழுது அல்லாஹ்வின் தூதர் அவர்களுக்கு எப்படி அன்சாரி தோழர்கள் ஒத்துழைப்பு கொடுத்தார். நமக்கென்று நம்மை வழிகாட்டுவதற்காக ஒரு சத்தியவாதிகள், ஏகத்துவ பிரச்சாரர்கள் நம்முடைய ஊரில் இருக்கிறார்களா, அவர்களுக்காக என்ன செய்ய வேண்டும், நம்முடைய ஒத்துழைப்புகளை கொடுக்கணும். என்ன சொல்ல வர்றாங்க, சரியானதை குறிப்பிடுறாங்களா, நேர்வழியை குறிப்பிடுறாங்களா, உண்மையை சொல்றாங்களா, சத்தியத்தை உணர்த்துகிறார்களா, அப்ப அதுதான் சரி என்று சொல்லி கொள்கை ரீதியாக அப்படி அவர்களோடு பயணிக்க வேண்டுமே தவிர ஊழார்கள் எல்லாம் இப்படி இருக்கிறாங்க, ஊர் வழக்கம் எல்லாம் இப்படி இருக்கிறது, ஏன் நாங்கள் எல்லாம் விட்டுக் கொடுக்க மாட்டோம் என்று சொல்லி என்ன செய்யக்கூடாது, இங்க பாசத்தை காட்டக்கூடாது. இது அல்லாஹ்விடத்துல வெற்றியை பெற்று தராது. உலக ரீதியாக யோசிச்சு பார்க்கும். உலகத்திலே வாழுகிற பொழுது முழுக்க முழுக்க கொள்கைக்காக என்ன செய்ய வேண்டும், நாம் வாழக்கூடிய மக்களாக இருக்க வேண்டும். அப்படி கொள்கையை பரப்புவதற்காக வந்தவர்களுக்கு தான் இந்த தோழர்கள் என்ன செய்தார்கள், அதிக ஒத்துழைப்பு கொடுத்த நிலைகளை பார்க்கும். அப்ப இப்படியே போகக்கூடிய நேரத்தில் என்னவாகுதுன்னா, இந்த நிலைகளை எல்லாம் அன்சாரி தோழர்கள் ஒத்துழைப்பு கொடுக்கிறாங்க. போர்க்களம் ஆரம்பமாக, போர்க்களத்துக்கு முன்னாடி சில முக்கிய நிகழ்வுகள் எல்லாம் நடக்கிறது. என்ன நிகழ்வுன்னு சொன்னா, ஒரு சில முன்னறிவிப்பு அல்லாஹ்வின் புறத்திலிருந்து இறங்குகிறது. ஒரு சில முன் அறிவிப்புகள் என்னன்னா, உமர் இந்த செய்தியை அறிவிக்கிறாங்க. அல்லாஹ்வுடைய தூதர் என்ன பண்ணாங்கன்னா, பத்ர் போர் நடக்கிறதுக்கு ஒரு நாளைக்கு முன்னாடி சில முக்கிய இடங்களை பத்ர் இடத்துல குறிப்பிட்டு காட்டுறான். இந்த இடத்துல அவன் கிடப்பான், இந்த இடத்துல இவன் இப்படி கிடப்பான், இந்த இடத்துல இவன் இப்படி கிடப்பான். அந்த பொசிஷன் எல்லாம் என்ன பண்றாங்கன்னா, அல்லாஹ்வின் தூதர் அவர்கள் அந்தந்த இடத்துல அப்படியே குறிப்பிட்டு காட்டுறான். பத்ர் போர்க்களம் முடியுது.
முடிஞ்சதுக்கு அப்புறம் என்ன ஆகுதுன்னு சொன்னா ரசூலுல்லாஹ் சொன்ன மாதிரியே அச்சு விசகாமல் கொஞ்சம் கூட இடம் ஒரு இன்ச்சு கூட நகராம அந்த எதிரிகள், அல்லாஹ்வுடைய எதிரிகள், முஸ்லிக்கீன்கள், நமக்கு எதிராக போரிட்டவங்க என்ன செஞ்சாங்க, அந்தந்த இடத்துல ஆங்காங்கே அவர்கள் இருந்தார்கள். ஆச்சரியத்தோடு உமர் என்ன பண்றாங்க, அந்த செய்தியை அறிவிக்கக்கூடிய நிலையை பார்க்கும். அப்ப அல்லாஹ்வின் புறத்திலிருந்து அந்த பத்ர் போருக்கு முன்னாடி அல்லாஹ் என்ன பண்ணிட்டான், இப்படி எல்லாம் இந்த எதிரிகள் போயிடுவாங்க, இப்படி எல்லாம் கொல்லப்படுவாங்கன்னு சொல்லி ஒரு சின்ன ஒரு வெற்றிக்கு முன்னுதாரணமா அல்லாஹ் என்ன பண்றான்னு சொன்னா இதை அடையாளப்படுத்தக்கூடிய ஒரு நிலையை பார்க்கும். அப்ப இப்படி போகும்போது என்னவாகுது, அடுத்து குறிப்பிட்ட நிலை வருது. ரசூலுல்லாஹ்வுக்கு இன்னும் கொஞ்சம் அல்லாஹ்வின் புறத்திலிருந்து உதவி தேவைப்படுது. ஏன்னா எதிரி படைகள் அதிகமா இருக்கிறாங்க, நம்மின் படை ரொம்ப கம்மியா இருக்கு. என்னதான் இருந்தாலும் அல்லாஹ்வுடைய நாட்டம் இருக்கும்போது, உதவி இருக்கும்போது வெற்றி நிச்சயம் தான். அதுல அல்லாஹ்வுடைய குதிரை குறை வைக்கல. இருந்தாலும் அல்லாஹ்விடத்துல மன்றாடு கேட்க வேண்டும் என்று சொல்லி என்ன பண்றாங்கன்னு சொன்னா அல்லாஹ்விடத்துல பயங்கரமா பிரார்த்தனை பண்றாங்க. யா அல்லாஹ், இன்னைக்கு உன்னை நம்பியவர்கள் சொற்பமான பேர் தான் இருக்கிறோம், இவர்களும் எதிரிகளால் கொல்லப்பட்டு விட்டால், அழிக்கப்பட்டு விட்டால் உன்னை வணங்குவதற்கு இந்த உலகத்துல முஸ்லிம்கள் இல்லாத ஒரு நிலை ஏற்பட்டுரும், ரொம்ப கஷ்டமா போயிடும், ரொம்ப கடினமாக போய்விடும். நீ தான் என்ன செய்யணும், எங்களுக்கு உதவி செய்யணும், வெற்றியை தர வேண்டும் என்று சொல்லி என்ன பண்றாங்கன்னா ரசூலுல்லாஹ் ஆழ்ந்த துஆவுல இருக்கிறாங்க. அபூபக்கர் ரலி என்ன பண்றாங்கன்னா, அல்லாஹ்வுடைய தூதர் நீங்க கேட்டது போதும், நீங்க கேட்டதை விட ரொம்ப அதிகமா கேட்டுட்டே இருக்கிறீங்க, உங்களுடைய துஆ ரொம்ப அதிகமாயிருச்சு, அல்லாஹ் கண்டிப்பா என்ன செய்வா, நமக்கு வெற்றியை கொடுப்பான், இது போதும் இது போதும் என்று சொல்லி என்ன பண்றாங்கன்னா அபூபக்கர் அவர்கள் சொல்லிக் கொண்டே இருக்கிறாங்க. இந்த அளவுக்கு ரசூலுல்லாஹ் துஆ செய்றாங்கன்னா மேல போடுறது துண்டு இருக்கா இல்லையா, அது நழுவி கீழே விழுவுது, அது கூட தெரியாது. இன்னைக்கு நம்ம துவா செய்யும் போது போனை இப்படி முன்னாடி வச்சிருப்போம், போன சாவியை முன்னாடி கிடக்குன்னு வைங்களேன், திடீர்னு சின்ன பிள்ளை குறுக்க ஓடுன்னு வைங்க சஃப்ல, நம்ம துவா செஞ்சிருப்போம், அல்லாட்ட யாரெல்லாம் கஷ்டத்தை நீக்கி எல்லாம், யாரெல்லாம் நான் தொழுவனாலாம், யாரெல்லாம் எனக்கு வீட்டை கட்டி கொடுக்கலாம், யாரெல்லாம் எனக்கு நல்ல முறையில எங்களுடைய குடும்பத்தை ஆரோக்கியம் ஆக்கி எல்லாத்தையும் அல்லாட்ட கேட்டுக்கிட்டே இருப்போம். ஒரு கண்ணு அப்படியே செல்போனும் சாவியும் பார்த்துக்கிட்டே இருக்கும், பரிசை பார்த்துக்கிட்டே இருக்கும். ஏன்னா சொல்லாம காஸ்ட்லியா வாங்கி வச்சிருப்போம், 50,000 1,00,000 வாங்கி வச்சிருப்போம், 30,000 வாங்கி வச்சிருப்போம், டச் போனு குப்புற போட்டா என்ன செஞ்சிடும், டெம்பர் கிளாஸ் உடஞ்சிடும், நிமித்தி வச்சிருப்போம். இவன் என்னவாகும், சின்ன பிள்ளை யாரோ கொடுக்க ஓடி வரும்னா என்ன வாயிரு உடனே டக்குன்னு போன் எடுத்து இல்ல சின்ன பிள்ளை தடுத்து நிப்பாட்டும், அங்க துவாவுடைய மைண்ட் செட் என்ன செஞ்சிடும், அப்படியே காணா போயிருமா இல்லையா. இது நம்முடைய நிலை. ரசூலுல்லாஹ் என்ன பண்றாங்கன்னா போட்டிருக்கிற துண்டு அப்படியே கீழே விழுகுது, அது கூட உணராதவங்க என்ன பண்றாங்க பிரார்த்தனையில அந்த அளவுக்கு ஆர்வத்தோடு மூழ்கி அல்லாஹ்வுடைய உதவியை பயங்கரமா எதிர்பார்க்கிறாங்க. மீண்டும் ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, அல்லாஹ்வுடைய தூதர் நீங்கள் கேட்டது போதும், அல்லாஹ் நிச்சயமாக தருவான், அதிகமாக பிரார்த்தனை செஞ்சுட்டு வாங்க போர்க்களத்துக்கு போன்னு என்ன பண்றாங்க அழைத்து விட்டு போறாங்க. அல்லாஹ்வுடைய அந்த எதிர்பார்ப்பை, அல்லாஹ்வுடைய உதவி என்ன பண்றாங்க அதை எதிர்நோக்கி கொண்டே இருக்கிறார். இந்த சூழல் ஏற்படுகிற பொழுதுதான் அல்லாஹ் என்ன பண்றாங்கன்னா திருமறை குர்ஆன்ல ஒரு வசனத்தை அருளுகிறார். இங்கேயும் பாருங்க, அல்லாஹ்வுடைய பாதையில போகும்போது ஒன்னு அல்லாஹ்ட்ட நீங்க கோரிக்கை வச்சீங்கன்னா உடனே நடக்கும். அல்லாஹ்வுடைய தூதருக்கு அது கண்ணுக்கு முன்னாடி எடுத்து காட்டப்பட்டது. அல்லாஹ் திருமறை குர்ஆன்ல ஒரு வசனத்தை இறக்குகிறான், இது தஸ்தகீசு ரப்பக்கும் ஃபஸ்தஜாபு லக்கும் இன்னி முமீத்துக்கும் பில் அல்ஃபி மினல் மலாயிகத்தி முர்திகீன். அல்லாஹ் திருமறை குர்ஆன்ல சொல்றான், உங்கள் இறைவனிடம் நீங்கள் உதவி தேடிய போது அனைவருக்கும் வானவர்களில் 1000 பேரை கொண்டு உங்களுக்கு உதவுவேன் என அவன் உங்களுக்கு பதிலளித்தான். 1000 மலக்குமார்களை என்ன பண்றான்னு சொன்னா ரசூலுல்லாஹ்வுடைய படைக்கு கொண்டு வந்துட்டான். அல்லாஹ் ஈக்குவல் ஆயிடுச்சு. அப்போ 1300 இங்க இருந்த தோழர்கள் 300 பேரு, அல்லாஹ் 1000 பேரை இறக்குறான். மலக்குமாருடைய அடி எப்படி இருக்கும், அல்லாஹ் என்ன பண்றாங்க 1000 பேரை உதவியாளராக அல்லாஹ்வின் துஆவுக்கு ஏற்ற மாதிரி என்ன பண்றானா கீழே இறக்கி காட்டுறான். மலக்குமார்கள் எல்லோரும் என்ன செய்யறாங்க, கீழே வர மனிதனுடைய கண்ணுக்கெல்லாம் தெரிய மாட்டாங்க. ஆனா அல்லாஹ்வுடைய உதவி என்ன செய்யப்படும், அங்க இறக்கப்படக்கூடிய அந்த நேரத்தில் என்னவாகுதுன்னா போர்க்களம் நடக்குது. இங்க 300 பேர் வீரர்கள் எல்லாம் இருக்கிறாங்க, அங்கிட்ட 1300 முஷ்ரிக்கீன்கள் இருக்கிறாங்க, சண்டைகள் ஆரம்பித்துக் கொண்டே இருக்கிறது. ஒரு நபித்தோழர் என்ன பண்றாருன்னா எதிரிகளை அடிப்பதற்காக வேண்டி போராடு துரத்துறாரு, குதிரையை விரட்டி போயிட்டே இருக்கிறார். திடீர்னு பார்த்தோம்னு சொன்னா அந்த எதிரி கீழே குப்பர கிடக்கிறான், முகமெல்லாம் கிடக்கப்பட்டு முகமெல்லாம் பச்சை நிறமாக இருக்கிறது. அப்பதான் யோசிக்கிறார், நம்ம குதிரையில போகும்போது யாரோ ஒரு வீரர் ஹைசூம் முன்னேறி செல் என்று சொல்லி தன்னுடைய குதிரையை சொல்வதை போன்று என்ன செய்யறாரு, அந்த வீரர் நம்முடைய படையிலிருந்து ஒரு வீரர் காது கொடுத்து கேட்கிறார், யாரா இருக்கும். திடீர்னு பார்த்தோம்னா ஒரு சாட்டை அடிப்பதை போன்று சவுண்ட் கேட்குது.
அல்லாஹ்வுடைய உதவி வந்துருச்சு. அங்கதான் மலக்குமார்கள் என்ன பண்றாங்க, உடனடியாக அதே வார்த்தையை சொல்லி அந்த சாட்டையால் அடிக்கப்பட்டதை போன்று ஒரு மனிதன் முகம் குப்பர முகம் கிழிக்கப்பட்டு என்ன பண்றான், எதிரி அங்கே கீழே கிடக்கிறான். அல்லாஹ்வுடைய உதவியை அந்த தோழர்களும் அல்லாஹ்வின் தூதரும் கண்கூடாக பார்க்கிறான். பார்த்தது அந்த நபித்தோட ரசூலுல்லாஹ் நேரா சொல்றாங்க, அல்லாஹ்வுடைய தூதரே இப்படி எல்லாம் ஒரு சத்தம் கேட்டது, இப்படி எல்லாம் ஒரு முகம் குப்பர முகம் கிழிந்து கிடந்தானே, என்ன ஆச்சு? இதுதான்ப்பா அல்லாஹ்வுடைய உதவி, இதுதான் அல்லாஹ்வின் புறத்திலிருந்து அருளப்பட்ட மலக்குமார்கள் நமக்காக வேண்டி போர் புரிய வந்துள்ளார்கள் என்று என்ன பண்றாங்க, அல்லாஹ்வின் புறத்திலிருந்து மூன்றாவது வானத்திலிருந்து வந்த வானவர் தான் உன்னுடைய கண்ணுக்கு முன்னாடி உனக்கு கேட்கக்கூடிய விதமாக என்ன செய்யப்பட்டான், ஒரு எதிரி கொல்லப்பட்டான். செய்தியை பதிவு செய்யறான். பத்ர் போர்ல அல்லாஹ்வுடைய உதவியை கண்கூடாக பார்த்த ஒரு நிலை. அடுத்து என்னவாகுது, அல்லாஹ்வுடைய எதிரி அபூ ஜஹல் இருக்கிறானா இல்லையா, அவனை கொலை செய்யக்கூடிய நிலை இதே பத்ர் போர்க்களத்தில் ஏற்படும். நேற்றைய பயான்ல சொன்னேன், அபூ ஜஹல் பிற்காலத்துல பத்ர் போர்ல கொல்லப்படுவான் ரசூலுல்லாஹ் முன்னெச்சரிக்கை பண்ணாங்களா இல்லையா? அதே மாதிரி அபூ ஜஹல் இதே பத்ர் போர்க்களத்தை கொல்லப்படுறான். எப்படி கொல்லப்படுறான்னு சொன்னா, ரொம்ப பெரிய பெரிய வீரர்களால கொல்லப்படல். ரசூலுல்லாஹ் கூட எத்தனையோ பேர் இருந்தாங்க, எத்தனையோ முஹாஜிர்கள் இருந்தாங்க, எத்தனையோ அன்சாரி தோழர்கள் இருந்தார்கள், அவர்களால் ஒன்றும் கொல்லப்படவில்லை. எப்படி கொல்லப்படுறான்னு சொன்ன அபூ ஜஹல் அப்துர் ரஹ்மான் இப்னு அவுஃப் அந்த செய்தி அறிவிக்கிறாங்க, எனக்கு வலப்பக்கமும் இடப்பக்கமும் ரெண்டு சிறுவர்கள் இருந்தாங்க, ரைட் சைடு லெஃப்ட் சைடும் ரெண்டு சிறுவர்கள் இருக்கிறாங்க. அப்ப அப்துர் ரஹ்மான் இப்னு அவுஃப் யோசிக்கிறார், என்ன சின்ன பையனுக்கு நடுவில் வந்து நின்றுட்டு இருக்கிறாங்க, போர்க்களத்துல சின்ன பையனுக்கு நடுவில் வந்து நின்றுட்டு இருக்கிறாங்க, இப்படி என்ன பண்றாங்க, அப்துர் ரஹ்மான் இப்னு அவுஃப் யோசிக்கிறான். ஆனா அந்த ரெண்டு பேருடைய செயல்பாடு பயங்கரமான ஒரு செயல்பாடு. என்னவா இப்படி யோசிக்கும் போது கூப்பிடுறாங்க, சின்ன பிள்ளை என்ன பண்ண, வலது புறத்து இருக்கிறவரும் இடது பக்கம் ரெண்டு பேருமே ஒரே கருத்தை என்ன பண்றாங்க, முன்வைக்கிறாங்க. அப்துல் ரஹ்மான் அவுஃபை கூப்பிட்டு, இந்த மாதிரி இந்த கூட்டத்துல ஒருத்தன் அபூ ஜஹல் இருக்கானாமே, யார் அவன், கொஞ்சம் அடையாளம் காட்டுங்களேன் அப்படின்னு சொல்றாப்ல. உடனே அப்துல் ரஹ்மான் அவுஃப் கேட்கிறாரு, நீ வாப்பா, ஏன் அவனை கேட்கிற, என்னாச்சு உனக்கு, ஏன் அவனை தேடிக்கிட்டு இருக்கிற, ஏன் குறவரை கொண்டு இருக்கிற அப்படின்னு சொல்லி கேட்கிறான். இல்ல அவன் அல்லாஹ்வுடைய தூதரை வந்து கொல்ல போறேன்னு சொல்றான், நாம ரொம்ப அல்லாஹ்வுடைய தூதரை எழுத்து பேசுறான், நாம ரொம்ப கேலு கிண்டலா பண்றான், நாம இப்படி என்ன பண்றாங்க, அந்த ரெண்டு சிறுவர்களும் ஒருத்தர் சொல்லிக்கிட்டே இருக்கிறாங்க. உடனடியே அப்துல் ரஹ்மான் பின் அவுஃப் என்ன பண்றாருன்னா, இவன் தான் நீங்க தேடி வந்த ஆசாமி, இவன் தான் அல்லாஹ்வுடைய தூதருக்கு ரொம்ப பயங்கரமா பேசினவன் இப்படின்னு என்ன பண்றாங்க, அப்துல் ரஹ்மான் பின் அவுஃப் சொல்லி கொடுக்குறான். சொன்ன உடனே ரெண்டு பேரும் அடுத்த நிமிஷத்துல என்ன பண்றாங்கன்னா, குறியுண்டு ஓடி போய் அபூ ஜஹலை கண்ட மேனிக்கு சரட்டு மேனிக்கு வெட்டி வீழ்த்துகிறார். வீழ்த்தியதற்கு பின்னாடி ரெண்டு பேரும் போட்டியோடு என்ன பண்றாங்க, அபூ ஜஹலை கொன்றொழிக்கிறார். இந்த செய்தி அல்லாஹ்வுடைய தூதருக்கு போகுது. யாருப்பா கொன்னா அப்படின்னு கேட்கும் போது அங்க கூட என்ன பண்றாங்க, இந்த மாதிரி முஆது முஅவ்வி என்று சொல்லப்படக்கூடிய ரெண்டு பேரும் தான் என்ன பண்ணாங்க, கொலை பண்ணாங்க, கூட்டிட்டு வாங்கன்னு சொல்றாங்க. இப்ப யாருப்பா கொலை பண்ணா அப்படின்னு ரெண்டு பேரும் கேட்கிறாங்க. அல்லாஹ்வுடைய தூதர் நான் தான் கொலை பண்ணேன் ஒரு ஆள் சொல்றாப்புல, இன்னொருத்தர் என்ன பேரும் அவ்விது இல்ல நான் தான் ஒண்ணு அப்படிங்கிறாங்க. ரெண்டு பேருமே நன்மையான அந்த விஷயத்துல, ஏன்னா கொன்னது சாதாரண ஒரு ஆள் கிடையாது, சும்மா போர்க்களத்துல முஷ்ரிக்கீனை கொன்னுட்டோம் அப்படின்னா சாதாரணமா முடிஞ்சு போயிரு. ரசூலுல்லாஹ்வுக்கு எதிராக பேசினவன அல்லாஹ்வுடைய எதிரியா இருக்கக்கூடிய ஒருத்தரை கொல்றது பெரிய ஒரு போலக்கூடிய காரியமா இல்லையா? தனக்கு எதிராக உள்ள ஒரு ஆளை கொல்லும் போது அது எவ்வளவு பெரிய பாக்கியம். அவன் இந்த சிறப்பு ஆலையெல்லாம் அறையும் என்ன பண்றாங்க, நான் தான் முன்னே மாத்தி மாத்தி ரெண்டு பேரும் சண்டை போடுறாங்க ரசூலுல்லாஹ்வுக்கு முன்னாடி. சரி உடுப்பா, ரெண்டு பேரும் கத்தியை கொடுங்க அப்படிங்கிறாங்க. இன்னும் ரத்தத்தை தொடக்கல, இன்னும் கத்திய கழுவலையில முன்னாடி வைங்க அப்படிங்கிறாங்க. அப்ப ரெண்டு பேரும் வாழை வைக்கிறாங்க, ரெண்டு பேருடைய வாழ்லையுமே ரத்த கரை இருக்கு. ரசூலுல்லாஹ் சொல்லிட்டாங்க, ரெண்டு பேருமே கொலை செஞ்சீங்கதான்ப்பா, ரெண்டு பேரும் அவனை என்ன பண்ணிட்டீங்க, கதையை முடிச்சுட்டீங்க ஓகேன்னு சொல்லி என்ன பண்றாங்க, அல்லாஹ்வுடைய தூதர் அவங்க சமாதானமாக பேசி வச்சு அனுப்பக்கூடிய நிலைகளை பார்ப்போம். ரெண்டு பேருமே அன்சாரி சிறுவர்கள். இதுலதான் என்னவாகுது, அபூ ஜஹலை பயங்கரமான முறையில கொண்டு ஒழிக்கிறாங்க. பின்னாடி இப்ப கொஞ்ச நேரம் கழிச்சு போய் பாக்குறாங்க, இடத்தெல்லாம் பார்வையிடுவாங்களா இல்லையா, யார் யாரெல்லாம் இறந்து போயிருக்கா, யார் யாரெல்லாம் செத்து போயிருக்கான்னு பார்க்கும்போது அங்க என்னவாகுதுன்னு சொன்னா, கிட்டத்தட்ட 70க்கும் மேற்பட்டவர்கள் கொலை செய்யப்பட்டிருக்கிறாங்க. எதிரிகள்ல 70க்கும் மேற்பட்டவங்க கொலை செய்யப்படுறாங்க, 70க்கும் மேற்பட்டவர்கள் சிறைபிடிக்கப்படுறாங்க. அது அபூ ஜஹலை பாக்குறாங்க, குத்துயிரும் கொலையுமா நடக்கும், உழைக்கவும் முடியாது, உடனடியா சாக முடியாத சூழல்ல அந்த அளவுக்கு பயங்கரமா ரெண்டு பேரும் என்ன பண்ணிருக்கிறாங்கன்னா கடுமையான முறையில வெட்டி இருக்கிறாங்க, குத்தி இருக்கிறாங்க. குத்துயிரும் கொலையிலும் சொல்லுவாங்களா இல்லையா, நீ குலைக்க மாட்டான் அவ்வளவுதான், ஆனா உயிர் எங்கேயே துடிச்சுக்கிட்டே இருக்கு. சில விபத்தெல்லாம் பார்க்கும்போது பயங்கர அடி, உடம்பு ஃபுல்லா போயிருக்கு.
ஆனா உயிர் எங்கே இருக்கும். ஆனா கொண்டு போனா என்ன செய்ய முடியாது, காப்பாற்ற முடியாது. அதை பார்க்கும்போது என்ன செய்யும், ரொம்ப கவலையோடு செய்யும். ரொம்ப குத்தியரும் கொலையருமா கிடந்தான்ப்பா, அவனை எந்திக்க முடியல, முடிஞ்சு கூட்டு போனா ஒன்றும் செய்ய முடியாது அப்படிலாம் சொல்லுவோமா இல்லையா? அதே நிலையில தான் அல்லாஹ் எப்படி கேவலப்படுத்துறான் பாரு. சிறுவர்களை வச்சு அல்லாஹ் 2 பேரையும் கொல்றதுக்கு வாய்ப்பை கொடுக்கறான். கடைசி கட்டத்துல உயிர் உடனடியாக போகாத அளவுக்கு இப்படி அல்லாஹ் கொண்டு வர்றான். இஸ்லாத்தை அழிக்க நினைக்கிறவனை நம்ம என்ன செஞ்சிடறோம், இப்படி அநியாயம் பண்றானே, இப்படி அக்கிரமம் பண்றானே, யாரெல்லாம் நீ பார்க்க மாட்டியா, உனக்கு கண்ணு இல்லையா, அப்படி எல்லாம் உடனே என்ன செய்யக்கூடாது, துவண்டு போயிடக்கூடாது. இன்னைக்கும் நம்முடைய நாடுகள்ல, நம்ம இருக்கக்கூடிய பகுதிகளில் இஸ்லாத்தை அழிக்க வேண்டும், இஸ்லாமியர்களை ஒழிக்க வேண்டும் என்று சொல்லி துடிக்கக்கூடியவர்கள் இருக்கிறார். அல்லாஹ் நிச்சயமா என்ன செஞ்சிருப்பான், எல்லாத்துக்கும் ஒரு முடிவை வச்சிருப்பான். பொறுமையா இருக்கும், பொறுத்து இருக்கணும். அதை நாம இருந்து பெற வேண்டிய படிப்பு. அவன் என்னதான் எதிரியா இருந்தா நம்மளை அழிக்கிறதுக்கு வந்தாலும் துன்புறுத்தினாலும் அல்லாஹ் இருக்கிறான்டா, உனக்கு ஒரு நாள் குறிச்சு வச்சிருப்பான். ஆட்டம் போடு, எவ்வளவு நாள் ஆடு, உனக்கு ஒரு நாள் இருக்கு. அதான் குர்ஆனுடைய வசனம். எதிரிகளுக்கு நம்ம என்ன செய்வோம், வாய்ப்பை கொடுக்கிறோம், நீ ஆடுற வரைக்கும் ஆடு, உனக்குன்னு ஒரு நாள் இருக்கும், பயங்கர அடி இருக்கும். அல்லாஹ்வுடைய வசனம் இது. இந்த நிகழ்ச்சியை என்ன செய்யலாம், கண்கூட பார்க்கலாம். அபூஜஹல் அந்த அளவுக்கு ஆட்டம் போட்டா கடைசியில இவனுடைய நிலை என்பது இப்படித்தான் முடிந்துள்ளது. இது பத்ர் போர்க்களத்தில் நடந்த ஒரு முக்கியமான நிகழ்வு. அடுத்து என்னன்னு சொன்னா, பொதுவா போர்க்களம் எல்லாம் முடிஞ்சு போகும்போது சில பொருட்கள்லாம் இருக்கு. எதிரிகள்லாம் அடிச்சாச்சு, சிறைபிடிச்சாச்சு. இப்ப அவனுடைய பொருள்லாம் போர் செஞ்சவங்களுக்கு சொந்தமா போகும். அப்ப இப்படி இருக்கும்போது என்ன பண்றாங்கன்னா, நம்ம கூட்டத்திலே 3 பிரிவா பிரிகிறாங்க. அந்த சொத்துக்கு ஆசைப்பட்டு, பொருளுக்கு ஆசைப்பட்டு என்ன பண்றாங்கன்னா, ஒருத்தர் ஒரு ரீசனை சொல்றாங்க. என்னென்ன சொல்றாங்கன்னா, ஏன்னா ஒரு கூட்டம் அந்த போர்க்களத்துல கிடந்த பொருளைய திரட்டுவாங்க, அது ஒரு கூட்டம் இருக்கும். அப்ப இவங்க திரட்டிட்டு என்ன பண்றாங்கன்னா வச்சிருக்கிறாங்க. இப்ப அந்த படம் என்ன சொல்லுதுன்னா, இல்ல நாங்க தான் எல்லாத்தையுமே என்ன பண்ண திரட்டிட்டு வந்தோம், அப்ப எங்களுக்கு தான் போர் தொடர்பான அங்க இருக்கக்கூடிய அந்த பொருட்கள் இல்லாம எங்களுக்கு சொந்தம் இப்படின்னு சொல்லி இந்த கூட்டம் சொல்லு. இன்னொரு கூட்டம் என்ன சொல்லுது, நாங்க தான் போர்ல சண்டை வைக்கும், அப்ப எங்களுக்கு என்ன அதுல பங்கு உண்டு அப்படின்னு இன்னொரு கூட்டம் சொல்லு. இன்னொரு கூட்டம் என்ன சொல்றாங்க, அல்லாஹ்வுடைய தூதர் நாங்க தான் பாதுகாத்தோம், அப்ப எங்களுக்கு இதுல உரிமை இல்லைன்னு சொல்லி மாத்தி மாத்தி 3 பேர் என்ன பண்றாங்க, கடைசியில அந்த போர் கிடைத்த அந்த பொருளுக்கு சண்டை போட்டு வருது. அப்பதான் அல்லாஹ் குர்ஆனுடைய வசனத்துல என்ன பண்றான், ஒரு வசனத்தை இறக்கி அருளும் போது இந்த விஷயத்தை நீங்க என்ன செய்யுங்க, அல்லாஹ்வுக்கும் தூதருக்கும் கட்டுப்பட்டு வாழுங்க. கண்டிப்பா எல்லாருக்கும் என்ன செய்வாங்க, அந்த போர்ல இருக்கக்கூடிய பொருட்களை பிரிச்சு கொடுக்கக்கூடிய வழக்கம், அதான் போருடைய நிலை. அப்ப அப்படி இருக்கும்போது ரசூலுல்லாஹ் கட்டுப்படுங்க, என்ன சொல்றாங்களோ அது மாதிரி என்ன செய்யுங்க, நீங்கள் கேட்டு விட்டு போங்கள் என்று சொல்லி குர்ஆனுடைய வசனம் அருளப்படுகிறது. அதே போன்று என்ன பண்றாங்க, அமைதியான முறையில போகக்கூடிய ஒரு சூழல் ஆயிரும். இப்ப இந்த போர் பொருள் எல்லாம் முடிஞ்சிருச்சு. போர் கைதிகள் இருக்கிறாங்க, பல பேர் கொல்லப்பட்டாங்க, பல பேர் கைதிகளாக பிரிக்கப்பட்டிருக்காங்க. இப்ப இந்த கைதிகளை என்ன பண்றது, சிறைபிடிக்கப்பட்ட இந்த எதிரிகளை நம்ம என்ன செய்யும், இதுக்கு ஒரு முடிவு வேண்டுமா இல்லையா, இவனை கொன்றுறதா இல்ல புரட்சி போல விட்டுறதா? இந்த மாதிரி விஷயத்துல அல்லாஹ்வுடைய தூதர் என்ன பண்றாங்கன்னா, 7 சஹாபாக்களினுடைய ஆதரவுகளை மசூராவை என்ன பண்றாங்க, ஆலோசனை கேட்கிறாங்க. அப்படி கேட்கும்போது அபூபக்கர்கிட்ட ஒரு ஆலோசனை கேட்கிறாங்க, அதே மாதிரி உமர்கிட்ட ஒரு ஆலோசனை கேட்கிறாங்க. அபூபக்கர்கிட்ட ஆலோசனை கேட்கும்போது என்ன பண்றாங்கன்னா, அல்லாஹ்வுடைய தூதர் நம்ம குலத்தை சார்ந்தவர்கள், மக்கால உள்ளவங்க தானே, ரசூலுல்லாஹ்வுக்கு சொந்தக்காரங்க, ரசூலுல்லாஹ் குலத்தை சார்ந்தவர்கள், ரசூலுல்லாஹ் நபி ஆனதுக்கு அப்புறம் தான் எதிரியா மாறுறாங்க. அபூபக்கர் என்ன பண்றாங்க, அவங்க நம்முடைய குலத்தார இருக்கிறாங்க, ஒரு வாய்ப்பு கொடுப்போம், நம்ம பிணை தொகையா என்ன செஞ்சிருவோம், ஒரு அபராத தொகையை நம்ம சில காசை வாங்கிட்டு அவனை விடுவிச்சிருவோம், பிற்காலத்துல என்ன செய்வான், இஸ்லாத்துக்கு வருவான்னு சொல்லி என்ன பண்றாங்க, அபூபக்கர் ஒரு கருத்தை முன்வைக்கிறான். உமர் ரலியல்லாஹு நேர் எதிரான கருத்தை முன்வைக்கிறாங்க. உமர் ரலியை பொறுத்தவரை பயங்கர கோபக்கார ஆளு, தெரியுமா இல்லையா, உமர் ரலி பயங்கரமா கோபப்படுவாங்க. அப்ப அல்லாஹ்வுடைய விஷயத்துல பயங்கரமான முறையில கட்டுப்பாடோடு இருப்பாங்க. இப்ப இந்த நிலையில ஒரு உமர் ரலி என்ன பண்றாங்கன்னு சொன்னா, அல்லாஹ்வின் தூதரை பார்த்து, என் கருத்து அபூபக்கருடைய கருத்துக்கு நேர் எதிரானது அல்லாஹ்வுடைய தூதர், அவங்க வெற்றிங்கன்னு சொல்றாங்க, நான் விடக்கூடாதுங்க. ஏன் விடணும், எதிரி, அவனை என்ன செய்யக்கூடாது, விடக்கூடாது, அவங்களுடைய கருத்துக்களை என்ன செய்யணும், வெட்டி வீழ்த்தணும். நீங்க இந்த அக்கீல என்ன பண்ணுங்க, ஒரு எதிரியை குறிப்பிட்டு காட்டிட்டு இந்த அக்கீலை அணியிடத்துல ஒப்படைங்கள், அவர் பார்த்துக் கொள்வார், இன்னாரை இன்னார் இடத்துல ஒப்படைங்கள், அவரை பார்த்துக் கொள்வார், என்னிடத்துல சிலரை ஒப்படைங்கள். எதிரி என்ன செய்யக்கூடாது, அவனை பிடிச்சிட்டு வந்துட்டோம், நாம அவனை விட்டவே கூடாதுன்னு சொல்லி என்ன பண்றாங்க, உமர் ரலி அவர்கள் இந்த ஒரு ஆலோசனை முன்வைக்கிறார்.
இந்த நேரத்துலதான் அல்லாஹ்வின் தூதர் அவர்கள் என்ன பண்றாங்க, என்ன முடிவெடுப்பது, என்ன தீர்ப்பை கொடுப்பது, யாருடைய கருத்தை ஏற்றுக்கொள்வது, விடுவதா அல்லது சிறைபிடிப்பதா, பிணை தொகையை வாங்கிவிட்டு விட்டுலாமா, இல்லை கொலை செய்து விடுவோமா, கதையை முடிச்சிருவோமா, இஸ்லாத்தை அழிக்க வந்திருக்கிறான், இஸ்லாத்தை வெடிப்பதற்காக நமக்கு எதிராகவே போரிட்டு வந்திருக்கிறான், இவனை சும்மா விடலாமா என்று சொல்லி அல்லாஹ்வின் தூதர் அவர்கள் யாருடைய கருத்தை ஏற்றார்கள் என்பதை இன்ஷா அல்லாஹ் அடுத்த நாட்கள் என்ன செய்வோம் அறிந்து கொள்வோம் என்று கூறி இன்றைய அமர்வை நிறைவு செய்வோம்.